Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப சாஃப்ட்டான ரசகுல்லா எப்படி நம்ம வீட்ல ட்ரை பண்ணலாம்ங்கறதாங்க பார்க்க போறோம். இது வெறும் 1/2 லிட்டர் பால் வச்சு தான் இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கோம். இதை எப்படி செஞ்சோங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பாத்துருவோம். இந்த ரசகுல்லா செய்யிறதுக்கு ஒரு 1/2 லிட்டர் வந்துட்டு பால் எடுத்துக்கங்க. பால் வந்துட்டு நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு பாக்கெட் பால் தாங்க 1/2 லிட்டர் வந்து எடுத்துக்கிறேன். இத அடுப்புல வச்சிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம காய்ச்சி எடுத்துட்டு வந்துருவோம். பால் நம்ம வந்து வாங்குற பால் வந்து நல்ல க்ரீமா உள்ள பால் வந்து வாங்குனீங்கன்னா நமக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ரசகுல்லா வந்து கூடுதலான அளவுல வந்துட்டு கிடைக்கும். அதனால வந்துட்டு க்ரீமா உள்ள பாலா வந்துட்டு பார்த்து வாங்கிக்கங்க. உங்களுக்கு அந்த பால் கிடைக்கலனா பரவாயில்லை, நார்மல் பால் வாங்கினா கூட பரவாயில்லை. இந்த மாதிரி வந்து லைட்டா இந்த மாதிரி பொங்கி வரப்ப இந்த மாதிரி வந்துட்டு அதை வந்து கிண்டி விட்டுருங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இது திரியறதுக்காண்டி வந்துட்டு அரை எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு அதில் வந்துட்டு இதை வந்து நம்ம வந்து புளிஞ்சு விட்டுக்க போகிறோம். அப்போ தான் இந்த பால் வந்துட்டு நல்லா வந்துட்டு நம்ம திரிஞ்சு வரும். இந்த மாதிரி வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு இந்த 1/2 லெமன் இதில் வந்துட்டு புளிஞ்சிக்கோங்க. இதில் கொட்டை எதுவும் இல்லாத அளவுக்கு. இப்போ இதை புளிஞ்சு எடுத்து நம்ம இதை பாலோட வந்து சேர்த்துக்கலாம். பால் ரொம்ப நேரம் வந்துட்டு காயணும்னு அவசியம் இல்லைங்க. பால் நல்லா கொதிச்சு வந்தாவே போதும். இப்போ இதில் வந்துட்டு சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு நான் 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கிறதுக்கு 1/2 லெமன் மட்டும் போதுங்க. சின்ன சைஸ் தான் எடுத்துருக்கேன் லெமன், பெரிய சைஸும் எடுக்கல. அந்த அளவே வந்துட்டு போதுமான அளவாக இருக்கும். இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம லெமன் ஊற்றின உடனே இந்த மாதிரி வந்து பால் திரிஞ்ச மாதிரி வந்துட்டு வந்துருங்க. இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம பால் நல்லா வந்து திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதை அடுப்பை வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எலுமிச்சம்பழம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வந்து வைக்க வேணாம். இந்த 1/2 லிட்டர் பாலுக்கு 1/2 லெமனே போதுங்க. கூடுதல் அளவு ஊற்ற வேணாம். ஏன்னா வந்துட்டு நம்ம ரசகுல்லா வந்துட்டு புளிப்பு வந்துடும். அதனால் வந்துட்டு 1/2 லெமனே போதுமான அளவாக இருக்கும். இப்போ இதை வந்துட்டு வடிகட்டிக்கலாம். அடியில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கப்பு வச்சுட்டு அதில் வடிதட்டு வச்சு நான் வடிகட்டுறேன். ஏன்னா நம்ம எடுத்துருக்க பால் வந்துட்டு கொஞ்சமான அளவு தான் இருக்குது அப்படிங்கிறதுனால. உங்களுக்கு ரசகுல்லா நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிறைய அளவு வச்சிங்கன்னா அது வந்துட்டு பெரிய பாத்திரத்தில் இந்த மாதிரி வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிறது பாருங்கள். இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு வடிகட்டும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளார நம்ம வந்து ஜீரா காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் வந்துட்டு 2 டம்ளர் வந்து பால் எடுத்துருக்கிறேன். அதனால் வந்துட்டு 1.5 டம்ளர் அளவுக்கு வந்துட்டு இதில் தண்ணி ஊற்றிக்கிறேன். நம்ம 2 டம்ளர் பாலுக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி வந்து போதுமான அளவாக இருக்கும். 1 டம்ளர் இதில் ஊற்றிக்கிறேன். இதோட இன்னும் ஒரு 1/2 டம்ளர் வந்துட்டு இதோட வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட வந்துட்டு நம்ம சுகர் வந்துட்டு சேர்க்க போகிறோங்க. இப்போ வந்து 1.5 டம்ளர் தண்ணிக்கு வந்து 1/2 டம்ளர் வந்து சுகர் வந்து போதுமான அளவாக இருக்கும். ரொம்ப சுகர் வேணாம், அப்புறம் ரொம்ப ஸ்வீட்னஸாக வந்துடும். இப்போ இந்த சுகரையும் சேர்த்துட்டு இந்த சுகர் வந்து நல்லா கரையிட்டுங்க. கொஞ்சம் பாகு பதம் வர வரைக்கும் இதை காய்ச்சிக்கலாம். ரொம்ப கம்பி பதமும் வேணாங்க. சும்மா லைட்டாக வந்துட்டு கம்பி பதத்துக்கு முன்னாடி இருந்துச்சுனாவே போதும். இப்போ இந்த சுகர் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது நல்லா வந்து பாகு நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னே இப்போ நம்ம ரசகுல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கதை இதில் போட்டு நம்ம எடுக்க போகிறோங்க. நீங்கள் எந்த டம்ளரில் வந்துட்டு பால் அளந்து ஊற்றுறீங்களோ அதே டம்ளரில் வந்துட்டு தண்ணி கணக்காக அளந்து ஊற்றுங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம ரசகுல்லா ஜீரா வந்து நிறையா இல்லாமல் வந்துட்டு போதுமான அளவாக இருக்கும். பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு இதை வந்து அடுப்பை வந்துட்டு இப்போ சிம்லேயே வச்சுருங்க. இது நல்லா கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் நம்ம வடித்து வச்சுருந்தா நல்லா வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு தண்ணி வடிஞ்சிருச்சு. தண்ணி எதுவுமே இல்லாத அளவுக்கு. இப்போ இதை வந்துட்டு காஃபி வெடி தட்டுலேருந்து இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி கீழே வச்சு ஒட்டிடலாம். தண்ணி சுத்தமாக வடிஞ்சிடணும். இந்த மாதிரி வந்து லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு இது கைகளில் இந்த மாதிரி லைட்டாக அழுத்தம் கொடுங்க. ரொம்ப ஹெவியாக அழுத்தம் கொடுத்துறாதீங்க. லைட்டாக அழுத்தம் கொடுத்து இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொஞ்சம் நேரம் இப்படி வந்து இப்படி உருண்டு வர சமயத்தில் வந்துட்டு இப்போ நம்ம உள்ளங்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கையில் வந்துட்டு இப்படி அமுத்தம் கொடுத்து இப்படி செய்யுங்க. இது வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக இதை வந்து தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ரசகுல்லா வந்து நமக்கு வந்து நல்லா சாஃப்டாகவே கிடைக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் இப்படி லைட்டாக வந்துட்டு இந்த கைகளில் உள்ளங்கையில் அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விடுங்க. இந்த ரசகுல்லா செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். நமக்கு வந்துட்டு பாலும் இந்த சுகர் இருந்துச்சுனாவே போதும். டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துலேயே கூட நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் உருட்ட என்ன ஆகும்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா உருண்டு வரும். இந்த மாதிரி இப்போ உருட்டிங்கன்னா இப்போ நான் உருட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா உருண்டு வரும். இந்த ஷேப்பில் இருக்கிறப்ப மறுபடியும் உள்ளங்கையில் இந்த மாதிரி லைட்டாக அமுக்கி விட்டுட்டு மறுபடியும் எடுத்துருங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்துறாதீங்க. சும்மா லைட்டாக இந்த மாதிரி வந்துட்டு அமுக்கினாவே போதும். பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டையாக வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். சின்னதாக உருண்டை பிடிங்க. ஏன்னா நம்ம வந்து ஜீரோவில் வேக வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பெரிய சைஸாக வந்துடும். அதனால் வந்துட்டு சின்ன சின்னதாகவே இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு இந்த உள்ளங்கையில் இந்த மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்து இல்லாமல் லைட்டாக இந்த மாதிரி வந்துட்டு உருட்டி எடுங்க. ஒரு சின்ன பால் ஷேப்புக்கு நமக்கு வந்து கிடைக்கும். இன்னொன்று இதே மாதிரி வந்து பண்ணிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் அளவு தாங்க நான் மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெரிய சைஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெரிய சைஸாக கூட வந்து போட்டுக்கலாம். நாம் எடுத்துருக்கிற இந்த 1/2 லிட்டர் பாலுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு 10 ரசகுல்லா வந்து கிடச்சிச்சிங்க. நான் இதே மாதிரி எடுத்து இருக்க மாவு எல்லாத்தையுமே வந்துட்டு இது மாதிரி வந்து உருண்டையாக நான் வந்து உருட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஜீரா வந்துட்டு கொதிச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ அதில் வந்துட்டு இது ஒன்று ஒன்றா வந்து நம்ம சேர்த்துடலாம்.
இந்த ஜீரா வந்துட்டு கொதிச்சுக்கிட்டே தாங்க இருக்கும். நம்ம சிம்மில் வச்சு தான் நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு போடணும். நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம இதை வந்துட்டு இந்த பால் வந்துட்டு உள்ளார போடக்கூடாது. நம்ம ஜீரா வந்துட்டு காய்ச்சினதுக்கப்புறம் அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கிற சமயத்தில் நம்ம வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இது எல்லாத்தையும் இது உள்ளார போட்டிருக்கோம். இப்போ மூடி வச்சுட்டோம். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இங்கே பாருங்கள், நம்ம சின்ன சைஸாக போட்டிருந்தோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் பெரிய சைஸாக வந்துருக்கு. ஒரு 5 நிமிஷத்தில் இப்போ திறந்து பார்த்து இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விட்டுருங்க. மறுபடியும் மூடி வச்சுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சோன்னே இதை திறந்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட இந்த ரசகுல்லா வந்து சூப்பராகவே வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமான ரசகுல்லா நம்ம வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ வந்து சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது ஒரு 10 நிமிஷம் அடுப்புலேருந்து இறக்குனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எடுத்து பரிமாறினா இதோட டேஸ்ட்டே வந்து அட்டகாசமாக இருக்குங்க. இந்த ரசகுல்லாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தாங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.